உங்களோட கனவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஜமாயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நினச்சது, ஆசைப்பட்டது, கனவு கண்டது இது எல்லாமே உங்களோட கண்ணு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு உண்மையாகவே உங்கள் கூட இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களோட தேவை, உங்களோட கனவு, உங்களோட ஆசைகள் இது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு உங்களோட லைஃப்பில் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கூட இருந்துட்டு தான் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் தான். ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி பேசுறது, எப்படி நம்மளுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் சொல்கிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி நானுமே இந்த பிரபஞ்ச ஆற்றலை பற்றி நம்பவே இல்லை. வாழ்க்கையில் பெரிய பெரிய சவால்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தோட உறுதிமொழிகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டெய்லி சொல்ல ஆரம்பித்தேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், வெற்றி பெறேன் அப்படின்னு. ஆரம்பத்தில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வார்த்தையாக மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனால் சில மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எனக்கு உண்மையாக ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறதே இந்த பிரபஞ்ச சக்திக்கு ஒரு சான்று தான். இது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு விஞ்ஞானம் தான். பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு தபால் ஆஃபீஸ் மாதிரி தான். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு எண்ணமும் உணர்வும் ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி தான். ஸோ நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும், பணக்காரனா ஆகணும், நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுமா, உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோமோ அது நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விதிக்கு உட்பட்டது தான். ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கு என்ன வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு அக்யூரேட்டாக கேட்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு அமௌண்ட்டு வேணும்னா எனக்கு ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட்டு வேணும் அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி அந்த 10,000 ரூபா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கும், எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றத நம்மளே காட்சிப்படுத்தி பார்க்கணும். அப்போ தான் அது குயிக்காக. நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரியும் புது காரோட வாசனை எப்படி இருக்கும் அப்படின்றத உணரணும். உணர்ச்சி தான் இந்த பிரபஞ்சத்தோட மொழி. நீங்கள் ஒரு போஸ்ட்டை ஒருத்தங்களுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அது போகுமா போகாதா அப்படின்னு கொஞ்சம் கூட சந்தேக பார்வையோட பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு அது நடக்குமா நடக்காதான்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. கட்டாயம் நடக்கும் அப்படின்றத முழுசாக நம்பணும். நீங்கள் டெய்லி காலையிலையும் நைட்டு தூங்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில உறுதிமொழிகள் இருக்குது பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு. அந்த உறுதிமொழிகளை சொல்ல பழகிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பணத்தை ஈர்க்க நினச்சிங்க அப்படின்னா நான் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம், என்கிட்ட பணம் ரொம்ப எளிதாக வரும், நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் எனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் தருது அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ரொம்ப அன்பானவன், என்னோட வாழ்க்கை அன்போட நிறைஞ்சிருக்கு, எனக்கு என்னோட வாழ்க்கையில் கரெக்டான உறவுகள் மட்டும்தான் கரெக்டாக அமையுது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெற விரும்புனீங்க அப்படின்னா என்னோட உடல் உண்மையாகவே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, நான் ஒவ்வொரு நாளுமே புத்துணர்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிசீவ் ஆகுறதுக்கு உங்களோட அட்ரஸை கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும். உங்களை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் கவனிக்கணும். ஒரு சில பேர் நினைப்பாங்க நம்ம எப்படி எப்போவுமே நேர்மறையாக இருக்க முடியும் அப்படின்னு. நம்ம மனுஷங்க தான். கண்டிப்பாக நம்மளுக்கு பயம் வரும், சந்தேகம் வரும். ஆனால் அதை மொத்தமாக உடனே நீக்க முடியாது. ஆனால் அந்த பயம் வரும்போது நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு எதிர்மறையான எண்ணம் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் தோற்றுருவீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை நான் இன்னும் கற்றுக்குவேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மனசை மாற்ற கற்றுக்கோங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நேர்மறையாக கண்டிப்பாக ஆகும். ஒரு சில பேர் நினைப்பாங்க நான் நல்ல குணத்தோடையும் நேர்மையாகவும் இருக்கிறேன், அதே மாதிரி நேர்மறை எண்ணங்களையும் நிறைய பெற்றிருக்கிறேன், ஆனால் எதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஒரு பக்கத்தில் நம்ம இந்த எண்ணங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிறதே நம்ம கஷ்டம் அப்படின்னு உணர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். இதோட விரிவாக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்த